பெண்கள் எல்லாருமே ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கோங்க. நாம இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும்? நாம இல்லைன்னா இந்த வீடு என்ன ஆகும்? நம்ம இல்லைன்னா இந்த குழந்தைகிட்ட அன்பு செலுத்துறதுக்கு யார் இருக்க போறா? நம்மள மாதிரி இந்த குடும்பத்துக்கு தியாகம் செய்யறதுக்கு யார் இருக்க போறா? நம்ம வீட்டுக்காரர் நம்ம தான் சரியா பாத்துக்கிறோம். நம்ம இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாரு. நம்ம பிள்ளைங்க நம்ம இல்லைன்னா கஷ்டப்படும். நம்ம இல்லைன்னா இந்த வீட்டையே அவங்க வந்து என்ன ஆகுவாங்க? எல்லாத்தையும் நம்ம கைக்குள்ள உள்ளங்கைக்குள்ள வச்சிருக்கிறதா நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மனைவியும் அந்த குடும்பத்த கைக்குள்ள வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு தன்னை கவனிக்காம, தனக்கான சந்தோஷத்த விட்டுட்டு, எல்லாமே இந்த குடும்பம் தான், எல்லாமே நம்ம கணவர் தான், எல்லாமே நம்ம குழந்தை தான், அப்படிங்கிற வாழ்க்கைய தாங்க இன்னைக்கு வரைக்கும் நெறைய பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம இல்லைன்னா இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும்னு நெனச்சு, அவங்களுடைய தேவைகள விட்டுட்டு, அவங்களுடைய உடம்ப வந்து பாத்துக்காம, அவங்களுடைய கேரியர விட்டுட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஆனா, நாம இல்லாத பட்சத்துல, நாம இல்ல அப்படிங்கும்போது, அடுத்த நிமிஷமே அது எல்லாத்தையும் அந்த அது அந்த பொறுப்பை எல்லாம் அவங்களுக்குள்ளேயே பிரிச்சுக்கிட்டு, அவங்க இல்லாத வாழ்க்கையும் வாழதான் போறாங்க. அதுக்காக நம்ம அந்த குடும்பத்த பாத்துக்க வேண்டாம்னு சொல்லல. உங்களுடைய கெரியர், உங்களுடைய ஆசை, உங்களுடைய கனவு, அதுக்கும் முக்கியத்துவம் குடுத்து உங்க வாழ்க்கைய உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ்ந்து தான் பாருங்களேன். சந்தோஷமா இருங்க.